உலக விண்வெளி வாரமானது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 4 முதல் அக்டோபர் 10ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் தருமபுரியில் உள்ள பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்று விண்வெளி வார நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் தங்களின் கண்டுபிடிப்புகளின் மாதிரிகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இந்த கண்காட்சியில் ஆரியப்பட்டா செயற்கைக்கோள் மாதிரியை தத்ரூபமாக வடிவமைத்து இருந்தார் பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சேர்ந்த வேதியியல் பிரிவு மாணவி ரேணுகா. இது வந்து ஆரியப்பட்டா 1975 இந்தியாவில் ஃபர்ஸ்ட் விட்ட சேட்டலைட்னா இதுதான். இது வந்து 19th ஏப்ரல் 1975 விட்டாங்க. இது ரஷ்யன் ராக்கெட் மூலமாக இந்தியா விட்டதுனாலையும் இது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச சேட்டலைட்னா இதுதான். இதுக்காக 1977 நம்ம கண்ட்ரியான இந்தியா வந்து 2 ரூபாய் நோட்டில் இந்த மாடலை விட்டுருக்காங்க. 1984 ஸ்டாம்பாகவும் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. நாம் தினந்தோறும் இரவு பகலினை கடந்து செல்கிறோம். அந்த இரவு பகல் எவ்வாறு உருவாகிறது என்பதை சிறப்பாக காட்சிப்படுத்தி இருந்தார் போகாரஹள்ளியை சேர்ந்து 12ஆம் வகுப்பு மாணவன் நவீன். சார் வந்து நம்ம இடத்துல இருந்து பார்த்தா டேவும் நைட்டும் மாறி மாறி வர மாதிரி தெரியுது சார். ஆனால் இப்போ நம்ம இது இடத்த பார்த்தா டேவும் நைட்டும் பர்மனெண்ட்டாக ஒரே பிளேஸில் இருக்குது சார். இப்போ வந்து பூமி வந்து நம்மளோட இடத்த ரொட்டேட் ஆகும்போது ஹாஃப் டே 12 மணி நேரம் ஆகும் சார். மீதி 12 மணி நேரம் நம்மளுக்கு நைட்டை தெரியுது. மீதி வந்து சுற்றும் போது ஃபுல் ரொட்டேஷன் ஆகும்போது நம்மளுக்கு டேவாக தெரியுது சார். இப்போ அது வந்து அதுதான் 12 24 மணி நேரமாக பூமி வந்து ஒரு ரவுண்ட் அடித்தா 24 மணி நேரம் சார். அதனால் அந்த டைமுக்கு நம்ம வாட்ச் வச்சிருக்கோம். தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை விளக்கும் விதமாக ஆரியப்பட்டா செயற்கைக்கோள் முதல் சந்திராயன் 3 ராக்கெட் வரை தெர்மாகோல் அட்டைகள் உதவியுடன் மிக அழகாக வடிவமைத்து காட்சிப்படுத்தி இருந்தார் பச்சமுத்து கல்லூரி வேதியியல் பிரிவை சார்ந்த மாணவி எல் வர்மாஸ்ரீ. இது வந்து ஜிசாட். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்மளுக்கு நெட்வொர்க் அதெல்லாம் தேவைன்னா டைரக்ட் டு ஹோம் அந்த மாதிரி ரேடியோ நேவிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். இதோட பர்பஸ் வந்து நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக இது இருக்குது. இது வந்து நம்ம இந்தியா ஃபஸ்ட்டு வந்து பிரான்ஸில் வந்து இது பண்ணாங்க. இப்போ நம்ம இந்தியாவுக்கே கொண்டு வந்துட்டாங்க, யூஸ் பண்ணுறாங்க இஸ்ரோவில். இஸ்ரோ வந்து ஃபுல்லாக இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. செயற்கைக்கோளுக்கு சோலார் சிஸ்டம் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தும் வகையில் ஆதித்யா L1 செயற்கைக்கோள் மாதிரியை உருவாக்கி காட்சிப்படுத்தி இருந்தார் ஔவையர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவி சுகவர்ஷினி. Solar system, we have to take on one day to complete the working model project. I have the many instant news about the Earth and another satellites. Now, before this, our Earth have only one moon, but now our Earth have the second moon. The second moon has not seen in our normal eye. If we want to see the second moon, we want a special glass to see that. These are the recent news released from scientists. The solar system is very important to our Earth and solar. All the satellites are launched in solar systems, and many satellites are launched in solar system and search how we live in the plants. Now we live in the Earth, but we want to live in another planets. So our ISRO organization make many of the efforts to search life in another planets. Our ISRO organization another also launched like Mangalyaan, Chandrayaan 1, Chandrayaan 2, Chandrayaan 3, Aditya, like that. Mangalyaan 1 is an first and successful interplanetary mission of ISRO organization. மேலும் மனிதனின் வாழ்வில் வானியல் தொழில்நுட்பம் என்பது எந்த அளவிற்கு பயன்படுகிறது என்பதை எடுத்து கூறினார் ஸ்ரீஹரிகோட்டாவின் இஸ்ரோ இணை இயக்குனர் சையத் அகமது. வேர்ல்டு ஸ்பேஸ் வீக்ங்கிறது அக்டோபர் 4th to 10th இஸ்ரோவில் வேரியஸ் சென்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸில் கண்டக்ட் பண்ணுறோம். இங்கே இந்த வருஷம் நாங்கள் தர்மபுரியில் இருக்கிற பச்சையத்து காலேஜ்லேருந்து இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண டிசைட் பண்ணி எங்கள் டீம் ஆஃப் அஃபீஷியல்ஸ் இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெயின் பர்பஸ் வந்து இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி அதனுடைய அப்ளிகேஷன்ஸு எப்படி வந்து காமன் மேனுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும், அதே நேரத்தில் இந்த யங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள வந்து இந்த டெக்னாலஜியுடைய அட்வான்டேஜஸ் என்ன, அதில் அவங்கள அந்த டெக்னாலஜி பக்கம் ஈர்ப்பு கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து
இங்கே இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதனால் இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் 9 பிளேசஸில் வந்து த்ரூ அவுட் இஸ்ரோ ஸ்ரீஹரிகோட்டா வந்து 9 பிளேஸில் கண்டக்ட் பண்ணுறோம். அது மாதிரி டிஃப்ரெண்ட் சென்டர்ஸ் ஆஃப் இஸ்ரோ வந்து அவங்கவுங்க பிளேசஸில் வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி இந்த ஸ்பேஸ் உடைய பெனிஃபிட்ஸும் அதனுடைய டெக்னாலஜிஸும் மக்களுடைய விழிப்புணர்வுக்காக இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் கண்டக்ட் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் இந்த வருஷம் வந்து 2 பிளேஸில் கண்டக்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து இங்கே தர்மபுரியில் இருக்கிற நம்ம பச்சைமுத்து காலேஜ், திண்டுக்கல்ல இன்னொரு காலேஜில் நாங்கள் இஸ்ரோ மட்டும் இல்லாமல், இஸ்ரோவில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் மட்டும் இல்லாமல், இஸ்ரோவில் நிறைய கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸும் ஒர்க் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இந்த டெக்னாலஜிக்கு வேண்டிய டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ், அதாவது ஃபேப்ரிகேஷனாக இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி த்ரூ அவுட் thousands ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த டெக்னாலஜி இந்த ராக்கெட் லான்ச்சுக்காக வந்து தே ஆர் ஆல் கான்ட்ரிபியூட்டிங். இஸ்ரோங்கிறது ஒரு முன்னே இருந்து கண்டக்ட் பண்ணுறோம். பட் அதுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதுக்காக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. மெட்டீரியல் சயின்ஸ்லேருந்து, ஃபேப்ரிகேஷன்லேருந்து, இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், ஏவியானிக் சிஸ்டம்ஸு, இது மாதிரி நிறைய விதத்தில் வந்து நிறைய பேர் வந்து இந்த ராக்கெட் லான்ச்சிங்காகவும் சேட்டலைட் ரியலைஸ் பண்ணுறதுக்காகவும் தேர்ந்தாங்க. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற இந்த விண்வெளி கண்காட்சியை மாணவர்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். ஈடிவி பாரத் தமிழ்நாடு செய்திகளுக்காக தருமபுரி செய்தியாளர் கோபாலுடன் அருணாச்சலம் மற்றும் ஷாருக்.